ஹலோ காய்ஸ், இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கால் என்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணோம்னா கால் போகாது பார்த்தீங்கன்னா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிங்க. வாங்க கூட வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லா சிம்முக்கும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மோர் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சிம் நெட்வொர்க்கில் இந்த செட்டிங் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மோர் கிளிக் பண்ணுங்கள். மோர் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க் கிளிக் பண்ண மாட்டி பெர்ஃபெக்ட்லி நெட்வொர்க் டைப் இது மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்டிஇ ஒன்லின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 4G கிளிக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் இதை இந்த ஆட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் பண்ணால் போதோ அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் WCDMA ஆட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 3Gயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 4G கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 4G கிளிக் பண்ண வச்சோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டு அதிகமாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெட் ஸ்பீட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு கால் போகும். பார்த்தீங்கன்னா இது எல்லா சிம்முக்கும் அப்படி தான். ஏர்டெல் கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா வோடஃபோன் போட்டனால பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நம்ம மாற்ற முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற முடியாதனால காரணத்தினால சொல்ல முடியல. இதுவும் அதே மாதிரி தான், எல்லா சிம்முக்கும் இதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.